மாயமான மனைவி உயிரோடு இருந்த சமூக வலைதளம். நேபாளத்தில் நடந்த அதிர்ச்சி சம்பவம். இது பல வருடங்களுக்கு முன்பு வட இந்தியாவில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டது. ராஜேஷ் மற்றும் பிரியா திருமணமான ஒரு இளம் ஜோடி தங்களின் மகிழ்ச்சியான தருணங்களை கொண்டாட அழகிய நாடான நேபாளத்திற்கு சுற்றுலா சென்றனர். மலைகளின் அழகையும் அமைதியான சூழலையும் ரசித்தபடி அவர்களின் பயணம் இனிமையாகச் சென்றது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நாள் நீடிக்கவில்லை. ஒரு நாள் ராஜேஷ் மட்டும் தனியாக ஊர் திரும்பினான். பிரியாவை பற்றி அவளது பெற்றோர் கேட்டபோது அவள் தன்னிடம் சண்டையிட்டு எங்கோ சென்றுவிட்டதாக கூறினான். நாட்கள் வாரங்கள் மாதங்களாயின. பிரியாவிடம் இருந்து எந்த தகவலும் இல்லை. அவளது பெற்றோர் கவலையில் மூழ்கினர். ஆனால் ஒரு விசித்திரமான நிகழ்வு அனைவரையும் குழப்பத்தில் ஆழ்த்தியது. பிரியா காணாமல் போயிருந்தாலும் அவளது பேஸ்புக் மற்றும் சமூக வலைதள கணக்குகள் உயிர்ப்புடன் இருந்தன. அதில் தொடர்ந்து புகைப்படங்களும் ஸ்டேட்டஸ்களும் பதிவேற்றம் செய்யப்பட்டன. இதை பார்த்த அவளது குடும்பத்தினர் அவள் எங்கோ பாதுகாப்பாகத்தான் இருக்கிறாள் என நம்பத் தொடங்கினர். ஆனாலும் பிரியாவின் பெற்றோருக்கு சந்தேகம் தீரவில்லை. அவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். காவல்துறை விசாரணையை தொடங்கியது. பிரியாவின் தொலைபேசி அழைப்புகள் மற்றும் சமூக வலைதள செயல்பாடுகளை ஆய்வு செய்தபோது ஒரு அதிர்ச்சிகரமான உண்மை வெளிச்சத்திற்கு வந்தது. பிரியாவின் சமூக வலைதள கணக்குகளை இயக்கியது அவள் அல்ல, அவளது முன்னாள் காதலன். அவன் ஒரு மருத்துவர். காவல்துறை அவனை விசாரித்தபோது நெஞ்சை உலுக்கும் உண்மைகள் வெளிவந்தன. பிரியாவை நேபாளத்திற்கு வரவழைத்ததே அவன்தான். அங்கு அவளை கொலை செய்து உடலை யாருக்கும் தெரியாமல் மறைத்துவிட்டு அவள் உயிருடன் இருப்பது போல் ஒரு போலியான தோற்றத்தை உருவாக்க அவளது சமூக வலைதள கணக்குகளை பயன்படுத்தி வந்திருக்கிறான். இந்த நாடகத்தின் மூலம் எல்லோரும் அவளை தேடுவதை நிறுத்திவிடுவார்கள் என்று அவன் நம்பினான். தொழில்நுட்பத்தின் உதவியுடன் காவல்துறை இந்த சிக்கலான வழக்கின் மர்மத்தை சேத்தியணி குற்றவாளியை கைது செய்தது. பிரமா, துரோகம் மற்றும் தொழில்நுட்பம் ஆகியவை பின்னி பிணைந்த இந்த கதை சமூக வலைதளங்களில் நாம் காணும் அனைத்தும் உண்மையல்ல என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்தது.